இந்த வெயில் காலம் வந்தாலும் தான் வந்துச்சு, மூஞ்சி ஃபுல்லா ஒரே பிம்பிளால வருது. பிம்பிள் இருக்கிறதுனால என்னோட அழகான மூஞ்சி அசிங்கமால ஆகுது. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு யூடியூப்ல தேடி பார்ப்போம். யாராவது ஏதாவது ரெமெடிஸ் போட்டிருப்பாங்க. நம்மளும் வீட்டில் வெட்டியா தானே இருக்கோம், இதுல எதையாவது செஞ்சு மூஞ்சிக்கு அப்பி பார்ப்போம். அப்பதான் நம்மளோட அழகான முகம் திரும்பி கிடைக்கும். முதல்ல என்ன போடணும்? மிக்சியில தக்காளி போடணும். போட்டாச்சு. அடுத்து பல்லியோட ரத்தத்தை போடணுமா? எதுக்கு பல்லியோட ரத்தத்தை போடணும்? ஓ பல்லியோட ரத்தத்தை போட்டா மூஞ்சில இருக்க பருவெல்லாம் ஈஸியா போயிருமா? சரி. ஆமா, இப்ப பல்லியோட ரத்தத்துக்கு நான் எங்க போறது? நம்மளோட பாத்ரூம்ல ஒரு பல்லி அடிக்கடிக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்துச்சு. நம்ம அத்தை சொல்லுச்சு, பேசாம அந்த பல்லி அடிச்சு அதுல இருக்க ரத்தத்தை எடுத்துருவோம். பல்லியும் வீட்டுல இல்லாத மாதிரி ஆச்சு, நம்மளுக்கும் வந்துட்டு மூஞ்சில இருக்க பிம்பிள் போன மாதிரி ஆச்சு. சீக்கிரம் போய் அந்த பல்லியை புடிச்சிட்டு வருவோம். எப்பாடி அப்பா, இந்த மூட்டு வலி வேற உயிரை வாங்குது. அப்படி நம்மளுக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு தெரியல, இந்த வயசுல மூட்டு வலி இந்த வலியில வலிக்குது. உட்காரவும் முடியல, நிமிரவும் முடியல. நம்ம மவன் கிட்ட இதுக்கு ஒரு வைத்தியம் பாடுறா அப்படின்னு சொன்னா பாக்குறானா? அவனுக்கு அவன் பொண்டாட்டி பின்னாடி திரியறதுக்கே டைம் நேரம் கரெக்டா இருக்குது. என்னத்த சொல்ல, எல்லாம் வந்து சேர்ந்தது. அப்படி என்ன கிச்சனுக்குள்ள இருந்து ஏதோ நல்லதா வாசனை வருது. ஓஹோ, நம்ம மருமவ ஏதோ புதுசா சமைக்கிறா போல, அதான் வாசனை வருது. என்னதான் நம்ம மவன் இந்த மாதிரி ஒரு புள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அப்பப்ப கொஞ்சம் பொறுப்பாதான் இருக்கேன். பரவாயில்லையே, நல்ல வாசனையால வருது. மருமவ சூப்பரா ஏதோ சமைக்கிறா போல, இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதா. சரி, அவ ஏதாவது செஞ்சு கொண்டு வர வரைக்கும் நம்ம டிவிய பாப்போம். அப்பா, ஒரு வழியா பல்லி ரத்தம் கிடைச்சிருச்சு. இந்த ரத்தத்தை போட்டு அந்த க்ரீமை ரெடி பண்றோம். ரெடி பண்ண கீரையுமா மூஞ்சில அப்புறம் அப்பன ஒன்ன மூஞ்சி சும்மா பழபலன்னு ஆக போகுது. இந்த பல்லியை போய் பிடிக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிட்டேன்ப்பா. இத்தனை கோண்டுக்கான பள்ளி என்ன சேட்டை பண்ணுது, என்ன விளையாட்டு காட்டுது. அதுவும் இந்த சின்ன பொண்ணுகிட்ட. சின்ன பொண்ணு எப்படியா இருந்தாலும் பிடிச்சிருவான்னு தெரியல போல அந்த பல்லிக்கு. இப்போ வசமா மாட்டி அதோட ரத்தம் என் கையில இருக்கு. போட்டு அரைச்சு மூஞ்சில அப்பிட வேண்டியதான். ஓஹோ, என்ன அளவால இருக்கு இந்த கிரீமு. இதுல மட்டும் பல்லி ரத்தம் மட்டும் நான் போடாம இருந்திருந்தா மூஞ்சி கப்ப வேண்டியனா வாயில எல்லாம் போட்டிருப்பேன். பரவாயில்லையே, யூடியூப் காரிங்க சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்சுட்டனே. எனக்கே நீ நினைச்சா பெருமையா இருக்கே. இந்த கிரீமை மட்டும் மூஞ்சில போட்டு பிம்பிள் உடனே சரியாயிடுச்சுன்னா இதை நல்லா பேக் போட்டு ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணிட வேண்டியதான். சின்ன பொண்ணு, உனக்கு அறிவோ அறிவு, அப்படியே பிசினஸ் மூளை. சரி, போய் ஆள்ல உட்காந்து டிவி பார்த்துட்டே பூசிக்கிட்டே அப்படியே கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வு எடுப்போம். வாராளே என் தங்கமான மருமோ, வாராளே, கையில என்னமோ எடுத்துட்டு வாராளே. இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதான். வாடி என் தங்க மருமவளே. ஆப்பாடி, ஒரு வேலையை செஞ்சு முடிச்சாச்சு, போய் பூசுவோம். ஏத்தே கொஞ்சம் தள்ளி உட்காரியாளா? வாடி மருமவளே, உனக்கு இல்லாத இடமா வந்து உட்காரு. பாவம் என் தங்க மருமவ அத்தைக்காண்டி அடுப்படியில உட்காந்து நிறைய செய்யறா. உட்காரு. அம்மாடி, ஒரு வழியா மேல எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதை இப்ப ரிலாக்ஸா மூஞ்சில எப்பி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். என்ன செஞ்சுட்டு வந்திருக்கான்னு தெரியலையே, வாசனையே தூக்குது, பார்க்க வர அழகா இருக்கு. ஒருவேளை அல்வா கிண்டி எடுத்துட்டு வந்திருப்பாளோ? ஐயே, எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னு நினைச்சா குக்கர்ல சாம்பார் வச்சதே மறந்துட்டேன். கரெக்டா இப்பதான் விசில் அடிக்கும். இவ்வளவு நேரம் கிச்சன்ல தானே இருந்து தொலைஞ்சேன். அப்பயே அந்த விசில் அடிச்சிருந்தா ஆஃப் பண்ணிட்டு வந்து ரிலாக்ஸா உட்காந்துருப்பேன். என்னடி மருமவளே, கிச்சன்ல குக்கர் வச்சிருக்கியா? சவுண்ட் அடிக்குது. ஆமாத்தே, போய் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுறீங்களா? நம்ம ஆஃப் பண்ண போனா நான் குக்கர் ஆஃப் பண்ண போன்ற கேப்ல இதை மொத்தத்தையும் எடுத்து வாயில கொட்டிக்கிட்டாலும் கொட்டிக்குவா. அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் கூட கிடைக்காம போயிடும். பேசாம இவளைய போய் அமர்த்திட்டு வர சொல்லிட்டு நம்ம அதை வர்றதுக்குள்ள முழுகிற வேண்டியதான். ஏமாடி மருமவளே, அத்தைக்கே மூட்டு வலி தாங்காம இப்படி வந்து உட்கார்ந்துருக்கேன். அத்தையை போய் வேலை வாங்குறியே, நீயே கொஞ்சம் அமர்த்திட்டு வந்தாதான் என்ன? அதானே பார்த்தேன். என்னைக்கு நீ வேலை செஞ்சிருக்க, நம்மளே போய் தொலைவோம். எல்லாம் என் நேரம். சரிங்க அத்தே. அப்பாடி போயிட்டா. இந்த அல்வாவை மொத்தமா நம்மளே முறுகிற வேண்டியதான். ஒரு அல்வா கிண்ட தெரியுதா? ஒரு அல்வா. இந்த அல்வாவை அவளே வச்சுக்கிட்டு திங்கட்டும். நல்லாவே இல்லை. ஒரு சக்கரை கூட போட தெரியல ஒழுங்கா. அல்வா கிண்டி எடுத்துட்டு வர சொன்னா பீ மாதிரி என்னமோ கிண்டி எடுத்துட்டு வந்திருக்கா. வாயில வைக்க முடியல. கர்மம். இப்போ உட்காந்து ரிலாக்ஸா நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். தின்னுடி தின்னு, அந்த கருமத்தை நீயே தின்னு. கருமம் நல்லாவே இல்லை. ஐயே, இவனே இந்த அல்வாவை எடுத்து மூஞ்சில அப்பிக்கிட்டு இருக்கா. சீ, சரியான பைத்தியக்காரியா இருப்பா போல. அப்பாடா, இப்பதான் குளிர்ச்சியா இருக்கு. அடியே இந்தாட்டி, எதுக்கடி அல்வாவை மூஞ்சில அப்பிக்கிட்டு இருக்க? எது அல்வாவா? இல்ல அத்தை, இது அல்வா கிடையாது. பொறவு, இது நானே பண்ண ஃபேஸ் கிரீமு. என்னடி சொல்ற? இது ஃபேஸ் கிரீமா? ஆமா அத்தை, நான் தான் யூடியூப் பார்த்து இதை செஞ்சேன். எது யூடியூப் பார்த்து செஞ்சியா?
ஐயோ இது தெரியாம தின்னுட்டனே. சரி சரி, வீட்ல செஞ்சானா ஏதாவது சாப்பிட்ற பொருளை போட்டு தான் செஞ்சிருப்பா. என்ன பொருள் போட்டு செஞ்சான்னு பாப்போம். சரி டி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஃபேஸ் கிரீம் என்ன போட்டு செஞ்ச? மூஞ்சில ரொம்ப வேர்க்கூர் வருது அத்தை. இந்த வெயில் காலம் வந்தாலே வேர்க்கூர்லாம் வருதா, அதனால தான் மூஞ்சிக்கு எதெல்லாம் குளிர்ச்சி தருமோ அதெல்லாம் போட்டு செஞ்சேன். தக்காளி, கொத்தமல்லி, அப்புறம் வெள்ளரிக்காய் இதெல்லாம் அரைச்சி போட்டு. நல்ல வேளை, இதெல்லாம் அரைச்சு போட்டு தானே செஞ்சா, நம்ம உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. அப்புறம் அத்தை சீக்கிரட்டா ஒரு இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணேன். அது என்னதுரி? பல்லி ரத்தம். எதுக்கு இந்த அத்தை இப்ப அலறுது? எதை எதை ஏன் அலறிய? இப்படி சொண்டால பாவி, பல்லி ரத்தத்தையாடி இது போட்டேன். இது தெரியாம வேற ஒரு ஸ்பூன் முழுங்கிட்டனே. இதை கிட்ட இப்ப நம்ம சொன்ன அசிங்கமா தான் நம்மள நினைப்பா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, அப்படியே அமைதியா மெயின்டைன் பண்ணுவோம். ஐயோ வயித்த வேற கலக்குதே. எதை என்னாச்சு தே? இன்னும் என்னடி ஆவணும்? அம்மா முடியலையே. ஐயோ நிக்காம போகுதே. எதை என்னாச்சு தே? ஏன் அத்தை இப்படி கத்திட்டு உள்ள ஓடுறீங்க? என்னாச்சு? இன்னும் என்னடி ஆவணும்? ஐயோ நிக்காம போதே, நல்ல முடியலையே. கடவுளே. ஐயோ என்ன அத்தை, உள்ள இருந்து டர்ரு புருன்னு சவுண்ட் கேக்குது. பாத்ரூமுக்கு வெளியே வந்து நின்னுட்டு இருந்தா டர்ரு புருன்னு தாண்டி சவுண்ட் கேட்கும். போடி, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி படுபாவி. நான் என்னத்தே பண்ணேன்? எதே என்னதே ஆச்சு உங்களுக்கு? எம்மாடியோ முடியலையே. ஒரு மனுஷி எத்தனை தடவை தான் பாத்ரூம் போவான்னு தெரியலையே. ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா. எதே என்னத்தே ஆச்சு உங்களுக்கு? ஏன் தே இப்படி இருக்கீங்க? ஐயோ அத்தே உங்களுக்கு என்னாச்சு தே? மருமவளே, என்ன ஆச்சுன்னு சொல்ற நிலைமையில நான் இல்லம்மா. தயவு செய்து என்னைய கொஞ்சம் தூக்கி அந்த சோஃபால மட்டும் போட்டுருமா, உனக்கு புண்ணியமா போகுமா? ஐயோ அத்தை இவ்வளவு நாள் நல்லா தானே அத்தை இருந்தீங்க, திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு அத்தை? தெரியல மருமவளே, எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. வயிற்றுக்குள்ள 40 பல்லி சவுண்ட் கேக்குது. என்னது பல்லியா? ஒருவேளை நம்ம செஞ்சு வச்ச க்ரீம் அத்தை அல்வா நினைச்சு சாப்பிட்டுருச்சோ? சேச்சா இருக்காது. அத்தைக்கு மூக்கு கூடவா இல்ல? அந்த க்ரீமோட ஸ்மெல் நல்லாவே இல்லை, அதை எப்படி சாப்பிட்டுருக்கோம்? அதெல்லாம் கிடையாது, வேற ஏதோ பிரச்சனை தான் நினைக்கிறேன். சரி பேசாம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம். ஏத்தே உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, வாங்கத்தே ஹாஸ்பிட்டல் போவோம். ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம் மருமவளே. ஏத்தே எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு திடீர்னு என்னமோ ஆயிடுச்சுத்தே, வாங்கிட்டே ஹாஸ்பிட்டல் போவோம். அந்த ஹாஸ்பிட்டல்கள் எல்லாம் பாக்குறதுக்கு அம்மா மாதிரி இருப்பாங்க. எனக்கு ஹாஸ்பிட்டல்லாம் எதுவும் வேணாம் மருமவளே. நான் வீட்ல இருந்துக்கிறேன். எத்தனை தடவை போனாலும் பரவாயில்ல, நான் பாத்ரூம்குள்ள போய்க்கிறேன் மருமவளே. தயவு செய்து ஹாஸ்பிட்டல் மட்டும் வேணாம் மருமவளே. ஹாஸ்பிட்டல் மட்டும் போனா அந்த டாக்டர் என்ன கழுவி ஊத்துவான். ஏமா அந்த கிரீமுக்கும் அல்வாக்கும் கூட மாமா உனக்கு வித்தியாசம் தெரியாது அப்படின்னு எனக்கு கேவலப்படுத்திடுவான் என் மருமவன் முன்னாடி. அதனால உயிரே போனாலும் பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல் மட்டும் நான் போக மாட்டேனே. சரிங்க அத்தே, வயிறு வலிக்கு ஏதாவது கஷாயம் வச்சுட்டு வரப்பா? என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா? கசாயன்ற பேர்ல இந்த தடவை கருப்பாம்பூச்சியோட ரத்தத்தை கலந்தாலும் கலப்பா. இவ கையால இனிமேட்டு எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது. இவ கையால ஏதாவது வாங்கி சாப்பிட்டா உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது. மருமவளே, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மருமவளே. கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சனா எனக்கே சரியாயிரும் மருமவளே. தயவு பண்ணி இனிமேட்டு கிச்சனுக்குள்ள போய் அது சமைக்கிறேன் இது சமைக்கிறேன்னு மட்டும் போயிடாத மருமவளே, கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயோ அம்மா, ஏமா இப்படி படுத்து கிடக்குத? ஏங்க உங்க அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க. ஐயோ திரும்பி கலக்குதே. இப்படிதாங்க அப்பையில இருந்து டர்ரு புருன்னு விட்டுக்கிட்டே இருக்காங்கங்க. இந்த அடிச்சன பொண்ணு நவுரி, நான் இங்கே போயிருவேன். ஐயோ, எங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எனக்கும் தெரியலங்க, பாவங்க. அத்தைய பார்த்தாலே பாவமா இருக்குங்க. எம்மோ, நல்லா தானே இருக்க? ஆமாண்டா, ரொம்ப நல்லா இருக்கேன். எம்மோடி எம்மோ, இதுக்கு மேல என் பாடி தாங்காதே. எப்பா என்னால முடியலையே. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் நானும் கக்கூஸ் போறதுன்னு தெரியலையே. இந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்த சின்ன பொண்ணு தான். எதை கொண்டு வந்து வைக்கும் போது சொல்லிட்டு வைக்க மாட்டாளா? நான் ஒரு திண்ணி பண்ணாரன்னு தெரிஞ்சுமே என் முன்னாடி வந்து அதை வச்சுட்டு போயிருக்காளே. இது எல்லாத்துக்கும் காரணம் இவதானே. ஐயோ அம்மா, வயிற்று வலியில பேசக்கூட முடியலையே. அத்தை நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, உங்களை கொஞ்ச நேரத்துல நான் சரி பண்றேன் அத்தை. அப்படியாமா? அப்படி என்னமா பண்ண போற? ஏத்தே உங்ககிட்ட வீட்டு சாவி இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொடுங்க தே. வீட்டு சாவியா? அதை வச்சு என்ன பண்ண போற? ஐயோ, என்னைய கொண்டு ஆஸ்பத்திரியில எல்லாம் சேர்த்துறாதீங்க, ஐசியூல எல்லாம் வச்சிடாதீங்க. அவன் காசை புடுங்கிடுவானா? கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து சேர்த்து வச்ச காசெல்லாம் பேதிலேயே போயிரும் போலையே. எம்மா, இப்ப காசா முக்கியம், உயிர் தாமா முக்கியம். மாமா உன்னை கொண்டே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறேன். ஆமா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இந்த பொம்பளைக்கு காசு அளிக்கணுமா? இவகிட்ட இருக்க சொத்தை நம்ம பிடிங்கலான்னு பார்த்தா இவ உடம்புக்கே செலவழிச்சுப்பா போலையே. ஏத்தே
ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வேணாம், நான் செத்தாலும் சாவுறேன், எனக்கு காசெல்லாம் செலவழிக்காதீங்க, வேர்க்கனவே எனக்கு முடியல. ஏத்தே அமைதியா இருங்க ஏத்தே, முதல்ல சாவி கொத்த கொடுங்க. பாத்தியாடா ஆனந்து, உன் பொண்டாட்டிய பாத்தியாடா? நான் உயிரோட இருக்கும் போதே கொத்து சாவிய கேக்குறாளே, அப்ப செத்துட்டா அந்த சொத்தை பூரா என்ன பண்ணுவாளோ? இந்தாடி சின்ன பொண்ணு, எங்க அம்மா உயிரோடு தானே இருக்கு, அதுக்குள்ளே உனக்கு சொத்து மேல ஆசை வந்துருச்சா? யோ, நான் சொத்துக்கு ஆசைப்பட்டல, சாவி கேட்கலையா? வீரோக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து காட்டா உங்க அம்மாவோட பேதி தடார்னு நிக்கும் பாரு. என்னடி வளர்ற? முதல்ல நீ சாவியை வாங்கி கொடு, அப்புறம் எல்லாத்தையும் சொல்றேன். எமோ அவதே ஏதோ பண்றேன்றாளமா, சாவிய குடுமா. ஏயாவே என் சொத்தை ஆட்டையே போனதாண்டா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா, அது புரியாம சாவி கொடுக்க சொல்றியேடா. எம்மா உன் சொத்துக்கு நான் கேரண்டிமா, அப்படியே அவ ஏதாவது எடுத்துட்டு போனாலும் பரவாயில்லமா, நான் உனக்கு வாங்கி தரமா, முதல்ல சாவியை குடுமா. கொஞ்சம் கூட நம்பாது இந்த அத்தைக்காரி. இந்தாடா, நான் என் பீரோல இருக்க எல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியம்டா, அதை பத்திரமா பாத்துக்க சொல்றா. பின்னாடி புடுங்கிட்டு போனாலும் வாய் ஓய்தா பாரு. இந்தா சின்ன பொண்ணு. ஏய் சின்ன பொண்ணு, இந்த சாவியை எங்க அம்மா என்னைய நம்பியே கொடுக்காது, ஆனா நீ கேட்டேன்றதுக்காக கஷ்டப்பட்டு வாங்கி தந்திருக்கேன். ஏதாவது உன் வேலையை காட்டின அப்படியே சுருட்டிட்டு ஓடிட வேண்டியதான் அவளை, அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஆமா, இந்த அத்தை அப்படியே கோடி கோடியா பீரோல அடுக்கி வச்சிருக்கு. அட சும்மா குடுங்க, நீங்க வேற. சரி இந்த எடுத்துட்டு போ, ஆனா எங்க அம்மாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு உன்னை பொழந்துருவேன். ஆமா, பொல்லாத அம்மா. ஆத்தாடி எம்புட்டு சாவில இருக்கு. ஒருவேளை தாய் கிழவி பீரோல நிறைய சொத்து வச்சிருக்கோமோ? வெளியில தான் ஒண்ணு இல்லாம சீன் போடுது போல. சரி, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். அம்மா நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதம்மா, உனக்கு ஒன்னும் ஆகாது சரியா? ஏப்பா என்னால முடியலப்பா. அம்மா நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, அதான் சின்ன பொண்ணு உனக்கு ஏதோ எடுத்துட்டு வரேன்னு சொன்னால, அவ பேர் இப்ப சட்டுன்னு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. அப்புறம் நீ குத்துக்கால் மாதிரி எந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சிருவ சரியா? பயப்படாத, ஒன்னும் ஆகாதுமா உனக்கு. ஏத்தேய், இது என்ன தெரியுது? சிவப்பு துணிங்க. இது எதுக்குடி? இத வச்சுதான் உங்க அம்மாவோட பேதியை நிறுத்த போறேன். சிவப்பு துணியை வச்சு பேதியை நிறுத்துவியா? ஆமாங்க, இப்ப எப்படி நிறுத்துறேன்னு மட்டும் பாருங்க. அடியே இந்தாடி, இது என்னோட கல்யாண புடவை சாரி மாதிரி இருக்கு. கல்யாண புடவையா? தெரியல அத்தை, பீரோல திறந்தேன். இது ஒண்ணுதான் நல்லா மின்னு சிவப்பு கலர்ல இருந்துச்சு, அதான் கிழிச்சு எடுத்துட்டு வந்தேன். அடி சண்டால சிரிக்கி, இத பொக்கிஷ மாதிரிலடி பாதுகாத்துட்டு வந்தேன், கிழிச்சிட்டியா? பாத்தியாடா உன் பொண்டாட்டிய, நான் இத்தனை வருஷமா பொக்கிஷ மாதிரி காப்பாத்தி வச்சிருந்த சேலைய போய் கிழிச்சிட்டு வந்துட்டா. இது உங்க அப்பா முதலையும் கடைசியுமா எடுத்து கொடுத்த ஒரே சேரிடா, அத போய் கிழிச்சிட்டு வந்துட்டாடா சண்டால பாவி. ஏம்மா நீ புலமாம கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, இத வச்சுதான் உன்னை சரி பண்ண முடியும்னு அவதான் சொல்றாள, பாப்போம் இரு. ஏய் சின்ன பொண்ணு, அதை வச்சுட்டு கையில நிக்கிற போய் சரி பண்ணு. அத்தே கொஞ்சம் கம் ஃபார்வர்ட். என்னது ஃபார்வர்டா? கொஞ்சம் முன்னாடி வாங்கத்தே. எதுக்கு? ஏம்மா கேள்வி எல்லாம் கேட்காம அவ சொல்றது செய்யுமா. இந்தாடி சின்ன பொண்ணு, என்ன மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்க? ஏய் இவன் எனக்கு சூனியம் வைக்க போறாடா. அட மந்திரம் இல்லைங்க, உங்க பொண்டாட்டியோட திறமைய பாருங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே சின்ன பொண்ணு. இந்தாங்க, அவ்வளோ பெரிய ரெயிலே ரெட்டு கோடி காட்டினா நிக்கிது, இப்படிக்கான பேதி நிக்காதா? இப்ப பாருங்க என்ன சட்டை நிக்கிது பாருங்க. இந்தாட்டி சின்ன பொண்ணு, எல்லாத்துக்கும் ஒரு அளவுதான். எங்க அம்மா உயிரோட விளையாண்டுட்டு இருக்கியா நீ? என்ன கப்புடா, தாய்க்கிழவி என்னத்த தின்னு தொலைஞ்சான்னு தெரியலையே, தெரியாதனமா வந்து இவ பின்னாடி நின்னுட்டேன். அம்மா அவ பேசல கேட்டுட்டு இருக்காத, நீ வா முதல்ல நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போவோம். வைத்தியக்காரைய கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு ஒரு எருமமாட கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தாவது பால் கொடுத்து பிரோஜனம் இருக்கும். எது எதுல காமெடி பண்றதுன்னு தெரியாம இருக்கா பைத்தியக்காரி. அம்மாவை கொஞ்சம் தூக்கி இருக்கப்பா, அம்மாவால எந்திரிக்க முடியலப்பா. இதோ வரம்மா, இனிமேட்டு இந்த மாதிரி ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தா பொழந்துருவோம் உன்னை. அப்படி என்னன்னா பெருசா பண்ணி போட்டேன்னு இப்படி திட்டிட்டு போறாரு? நல்லதுக்கே காலம் இல்ல. ஹாஸ்பிட்டல் போய் செலவழிக்கிறதுக்கு வீட்லயே நான் எவ்வளவு அழகா நல்ல மருந்து சொன்னேன். கொஞ்ச நேரம் மட்டும் இந்த ரெட்டு கோடி ஆட்டி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நின்றுக்கும். இதை விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாராம். என் பேச்ச யார் கேக்குறாங்க? என்ன குட்டீஸ், நான் பண்ணது கரெக்ட் தானே? அவ்வளோ பெரிய ட்ரெயினே நிற்கும் போது இம்பிட்டுக்கு அந்த பேதி நிற்காதா என்ன? நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரியான எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஜாலியான ஃபன்னான சின்ன பொண்ணு காமெடி வந்துகிட்டே இருக்கும். பிளஸ் சஞ்சய் பூ மாதிரியும் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். பாய்.